எனக்கு அருமையானவர்களே, மறுபடியும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த செய்தியின் மூலமாக உங்களுக்கு என் வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். ஒவ்வொரு நாளும் நாம் தேவனுடைய வார்த்தையை தியானித்து அங்கே ஆசீர்வதிக்கப்படுவோம் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். தேவனுடைய பிள்ளைகள் எப்பொழுதும் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருக்க கற்றுக்கொள்வோம். இன்றைக்கு அநேக நேரங்களில் அநேக கர்த்தருடைய பிள்ளைகள் அவிசுவாசத்தினால் நிறைந்திருக்கிறதை பார்க்கிறோம். எத்தனை அற்புதங்களை கண்டாலும் அவர்கள் இன்னும் தேவன் மேலே விசுவாசம் இல்லாதவர்களாக, சந்தேகம் உள்ளவர்களாகவே காணப்படுகிறதை பார்க்கிறோம். எத்தனை தேவனுடைய வார்த்தைகளை கேட்டாலும் தங்கள் இருதயத்தை கடினப்படுத்துகிறவர்களாகவும், தேவனுக்கு எதிராக முறுமுறுக்கிறவர்களாகவுமே பலர் வாழ்ந்து கொண்டு போகிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் நம்முடைய சந்தோஷம், நம்முடைய மகிழ்ச்சி கர்த்தருக்குள் இருக்கும்போது அதுதான் எங்கள் வாழ்க்கையில எங்கள் பலனாகவும் மாறுகிறது. தேவனுடைய பிள்ளைகள் தேவ வார்த்தையின் மூலமாக இன்றைக்கு ஒரு வார்த்தையை கவனிக்கலாம். சங்கீதம் 37வது சங்கீதம் 4வது வசனத்துல ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாய் இரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார் என்று ஆண்டவருடைய வார்த்தையில பார்க்கிறோம். கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாய் இரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை அருள் செய்வார். நம்முடைய இருதயத்திலே அநேக விருப்பங்கள் இருக்கிறது இல்லையா? அநேக எதிர்பார்ப்புகள் இருக்கிறது அல்லவா? இந்த இருதயத்தின் விருப்பங்கள் அதுதான் நம்முடைய வேண்டுதல்கள். ஆண்டவர் இப்படி செய்தால் நல்லதா இருக்கும் என்று சில வேளைகளில் நாம் வாயை திறந்து சொல்லாவிட்டாலும் நம்மளோட மனசில் ஒரு ஆசை இருக்கும், மனசில் ஒரு ஏக்கம் இருக்கும். சில நேரத்தில் நாம் வெளிப்படையாக சில காரியங்களை ஜெபிக்க முடியாமல் போய்விடும். ஜெபித்தால் யாராவது கேட்டு என்னை பரியாசம் பண்ணிடுவாங்கன்னு நினைப்போம். ஆனால் நம்முடைய மனதில் ஒரு விருப்பம். ஆனால் ஆண்டவர் அந்த மன விருப்பங்களை பார்க்கிறார். அதை நிறைவேற்றுவார். எப்பொழுது தெரியுமா? ஆண்டவரிடத்துல மன மகிழ்ச்சியாய் இருக்கும் போது, ஆண்டவரிடத்துல இதை எனக்கு தேவன் செய்வார், எனக்கு நிச்சயம் தெரியும், இதை கொடுப்பார் என்பதை நம்முடைய இருதயத்தின் வாஞ்சைகளை தேவன் பார்க்கிறார். அவை தேவனுக்குள் நம்ம சந்தோஷப்படணும். ஏன் நம்ம எப்படி சந்தோஷப்படுறோம் தெரியுமா? என்னை தேவன் இது மட்டும் நடத்தி கொண்டு வருகிறார், இது மட்டும் என்னை ஆசீர்வதித்து வருகிறார், இது மட்டும் நன்மை செய்து வருகிறார் என்ற ஒரு ஆசை. ஒரு காலத்துல எனக்கு ஒரு பைக் இல்லாத காலத்துல இருந்த போது, அந்த நேரத்தில் நான் பைக்கை பார்த்து இப்படி ஒரு பைக் ஒன்று நமக்கு கிடைத்தால் எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் என்று நான் நினைப்பதுண்டு. அந்த நாட்களில் ஒரு புதிதாக வந்த ஒரு மோட்டார் பைக் கடை திறப்பு விழா செய்தார்கள். அந்த கடையில் போய் நான் புதிய பைக்குகளை பார்த்தபோது என்னுடைய மனைவி என்னை பார்த்து கேட்டேன், நீங்கள் இந்த சைக்கிள் எல்லாம் வந்து பார்க்குறீங்களே, இதை வேண்டும் உங்களுக்கு பணம் இருக்குதா என்று சொல்லி என்னிடத்துல கேட்டேன். அந்த நேரத்தில் நான் சொன்னேன், ஆண்டவர் அதை தருவார் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். நான் ஆண்டவர் எனக்கு தருவார் என்ற இது மட்டும் தேவன் எனக்கு கைவிடலை, இது மட்டும் நான் அவரிடத்தில் கேட்டதெல்லாம் கொடுக்கிறார், ஆண்டவர் அதை செய்வார். நான் அதுக்காக விண்ணப்பிக்க இல்லை, ஆனால் என்னுடைய மனதுக்குள் ஒரு விருப்பம், ஆண்டவர் அதை எனக்கு கொடுப்பார் என்று சொல்லி சில மாதங்களுக்குள்ளேயே அந்த பைக் எனக்கு கிடைக்க ஆண்டவர் உதவி செய்தார். அவை பாருங்கள், ஆண்டவரிடத்துல நம்ம மன மகிழ்ச்சியா இருக்கும் போது நம்முடைய இருதயத்தின் விருப்பங்களை ஆண்டவர் நிறைவேற்றுவார். ஆம், எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கு முறுமுறுப்புகளை நிறுத்தி விடுங்கள், அவிசுவாசங்களை நிறுத்தி விடுங்கள். கர்த்தர் உங்களுக்கு செய்த எத்தனையோ நன்மைகள் உண்டல்லவா? அந்த நன்மைகள் ஒரு நன்மையாக தேவன் இதையும் எனக்கு செய்வார் என்று நீங்கள் கர்த்தருக்குள் மகிழ்ந்து சந்தோஷப்படுங்கள். கர்த்தர் உங்கள் இருதயத்தின் வேண்டுதல்களை நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார். உங்கள் இருதயத்தில் அநேக ஆயிரமான ஏக்கங்கள் இருக்கும். தேவ சித்தத்தின்படியும் தேவ விருப்பத்தின்படியும் தேவன் அதை நிறைவேற்ற உங்களுக்கு கிருபை அளிப்பார். ஜெபம் பண்ணுவோமா? உங்கள் உள்ளத்துல என்னென்ன ஏக்கங்கள் இருக்கிறதோ ஆண்டவரிடத்துல அதை வையுங்கள், ஆண்டவர் அதை நிறைவேற்றுவார். தகப்பனே, இந்த நேரத்தில் உம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு உள்ளத்திலும் அநேக ஏக்கங்கள். ஆண்டவர் இதை எனக்கு கொடுக்க வேண்டும், ஆண்டவர் இதை எனக்கு செய்ய வேண்டும், என் வாழ்க்கையை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று எத்தனையோ பேர் உள்ளத்தின் ஏக்கங்களோடு தாகத்தோடு பாரத்தோடு நிற்கிறாங்க. ஆண்டவர் இன்றைக்கு அந்த விருப்பங்களை நிறைவேற்றுகிற தேவன். ஆசீர்வதிப்பீரார், ஆசீர்வதிப்பீரார். உடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே,
ஆமேன், ஆமேன், ஆமென். கருமையானவர்களே, கர்த்தர் மேலும் மகிழ்ச்சியா இருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன், ஆமேன்.